முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் மேடம் பயப்படாதீங்க உங்களை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது ஏன் பேக்? ஆமா இது உங்க பேக் தான். கீழே விழுந்துச்சு. இல்ல நான் தான் தட்டி விட்டேன். தட்டி விட்டியா? இந்த பேப்பர் வெயிட் வச்சு விளையாடிட்டு இருந்தேனா? வாட் நான்சென்ஸ். ஏன் ரூம்க்குள்ள விளையாடிட்டு இருந்தியா? யார் நீ? மை நேம் இஸ் நாதன். லோன் விஷயமா உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். மேடம் சாப்பிட போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ரூம்ல ஏசி வீணா ஓடுதே, கொஞ்சம் குளுகுலுன்னு உட்காந்துருக்கலாம்னு உள்ள வந்தேன். மை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். டேக் யுவர் சீட். Thank you, madam. I'm sorry. உனக்கு இந்த லோன் சாங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன்? காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. மேடம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். காரணம் சொல்லிதான் ஆகணும். உன்னை எனக்கு பிடிக்கல. என்னது? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன மேடம் அநியாயமா இருக்குது? நீங்க என்ன பொண்ணா கொடுக்க போறீங்க? என் ப்ராஜெக்ட் போட்டு பாருங்க. இதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இருக்கு. இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இல்ல நிறையவே இருக்கு. உன் பேருக்கு பக்கத்துல எம்ஏன்னு போட்டிருக்கியே, சர்டிபிகேட் எங்க? ஐயா மேடம் அது என் குவாலிஃபிகேஷன்ல, அது என் அப்பன் பேரு. மிஸ்டர், நீ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இனிஷியல் டிகிரி மாதிரி போட்டு என்ன ஏமாத்தி இந்த லோன் வாங்கணும்னு ட்ரை பண்ண. மேடம் மேடம் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அது என் அப்பன் பேரு. என் இஷ்டம் போல எப்படி வேணாலும் போட்டுக்குவேன். என் பேர் பின்னாடி போடுவேன், முன்னாடி போடுவேன், ஏன் அடுத்த பேச கூட போடுவேன். உங்க பேர் பக்கத்துலயே போட்டேன். இது பாருங்க மேடம், இந்த லோன் சாங்க்ஷன் பண்றதுக்காக உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தாராளமா கேளுங்க. ஷட் அப். இப்ப புரியுது மேடம். நேர்மையான ஒருத்தன் ஒரு உண்மையான ப்ராஜெக்ட் வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணா நீங்க தர மாட்டீங்க. இதே நமக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் வச்சு பேரம் பேசி நான் மூவ் பண்ணிருந்தா இந்த மேட்டர் ஈஸியா முடிஞ்சிருக்கும். அப்படிதானே? கெட் அவுட். போறேன் மேடம். ஆனா மறுபடியும் திரும்பி வருவேன். அந்த மீடியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கூடயே வந்து உங்க கையாலே நான் லோன் வாங்கல. என் பேர் நாதன், எம்ஏ இல்ல. குட் பை. சார் உங்களுக்கு லோன் கிடைச்சதா? ஏன் விட்டு போறான்? லோன் கிடைச்சிருக்காது. ஏன்டா வயிற்றுச்சல கூட்டிங்க? நாதன் நாதன் ஏப்பா மூஞ்சி தொகை போட்டு வர்ற? ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்காக லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலா போட்டேன். அதை அவங்க டிகிரி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. அதாவது என் அப்பன் பேர் முத்துவேல் அருணாச்சலம். அதை சுருக்கி எம்ஏன்னு என் பேருக்கு பின்னாடி போட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கா? நோ அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா? நல்ல வேளை நீ எம்ஏ படிக்கல. படிச்சிருந்தா அவன் படிப்புக்கு ஒரு எம்ஏ, ஒப்பம் பேருக்கு ஒரு எம்ஏ, டபுள் எம்ஏ வாங்கியிருப்ப. யோ அது மிஸ்டேக்காவா? 420 ஏன் சார் கோழி பண்ண வைக்க குவாலிஃபிகேஷன் தேவையா? வேற என்ன தேவை? ஒழுங்கா தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் என்ன கோழி கோச்சுக்குமா? இஸ் டூ பேட். மூடுற வாய. இவனை கூட கூட்டி வரும்போதே தெரியும் லோன் கிடைக்காதுன்னு. தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ். படா சார் கோபப்படாதீங்க. என்ன நான் இப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டீங்க? மிஸ்டர் நாதன், நம்ம கோடீஸ்வரன் தான் கோச்சுக்கலாம். நான் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன் எப்படி? கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம். யோ அதுக்கு லோன் வாங்கணும். இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திக்கிட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதான். எப்படியாவது அந்த அம்மாட்ட லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்ன? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற. முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்காக காதலா? கடங்கார பையில தானே அப்ப காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்டேன். சும்மா எப்படா நீ கேட்கலாம்? சரி அதை விடுங்க பிரதர். எப்படி விட முடியும்? காதலை பத்தி பேசும்போது நீ எப்படி பேசலாம்? மிஸ்டர் நாதன் கம். ஐயோ என்னது முடி? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, அந்த அதேதான் எதேதான் அதேதான் அதான்டா. மிஸ்டர் நாதன் பவுடர் பூசிக்க, சீப் சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையிலிருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து. ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாரா? என்னது நாங்களா? ஏய் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துருமா? ஏன்டா இடம் போடுற? மிஸ்டர் நாதன் அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தானே. அப்படியே 20 years ரிவைண்ட் பண்ணு. பண்ணிட்டியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா. இப்ப சார் உங்களுக்கு லோன் கிடைச்சதா? ஏன் விட்டு போறான்? லோன் கிடைச்சிருக்காது. ஏன்டா வயிற்றுச்சல கூட்டிங்க? நாதன் நாதன் ஏப்பா மூஞ்சி தொகை போட்டு வர்ற? ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்காக லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலா போட்டேன். அதை அவங்க டிகிரி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. அதாவது என் அப்பன் பேர் முத்துவேல் அருணாச்சலம். அதை சுருக்கி எம்ஏன்னு என் பேருக்கு பின்னாடி போட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கா? நோ அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா?
நல்ல வேளை நீ எம்ஏ படிக்கல, படிச்சிருந்தா அவன் படிப்புக்கு ஒரு எம்ஏ, ஒப்பம் பேருக்கு ஒரு எம்ஏ, டபுள் எம்ஏ வாங்கியிருப்ப. யோ அது மிஸ்டேக்காவா? 420 ஏன் சார் கோழி பண்ண வைக்க கோழி தேவையா? வேற என்ன தேவை? ஒழுங்கா தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் என்ன கோழி கோச்சுக்குமா? இஸ் டூ பேட். மூடா வாய. இவனை கூட கூட்டிட்டு வரும்போதே தெரியும் லோன் கிடைக்காதுன்னு. தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ். படா. சார் கோபப்படாதீங்க. என்ன இப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டீங்க? மிஸ்டர் நாதன், நம்ம கோடீஸ்வரன் தான் கோச்சுக்கலாம். நான் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரனா எப்படி? கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம். யோ அதுக்கு லோன் வாங்குற. இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதான். எப்படியாவது அந்த அம்மா லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்ன? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற. முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்காக காதலா? கடங்கார பையலுக்கு தானே அப்ப காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்டேன். சும்மா அப்புறம் நீ கேட்கலாம். சரி அதை விடுங்க பிரதர். எப்படி விட முடியும்? காதலை பத்தி பேசும்போது நீ எப்படி பேசலாம்? மிஸ்டர் நாதன் கம். ஐயோ என்னது முடி? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, அந்த அதேதான் எதேதான் அதேதான். அதான்டா. மிஸ்டர் நாதன் பவுடர் பூசிக்க, சீப் சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையில இருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து. ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாரா? என்னது நாங்களா? ஏய் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துருவா. ஏன்டா இடம் போடுற? மிஸ்டர் நாதன் அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தானே. அப்படியே 20 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணு. பண்ணிட்டியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா இப்ப வண்டி நம்பர் என்ன சொன்ன? 705. அது வரும்போது வரணுப்பா. இங்க பத்தியா கலர் கடா காலேஜ் கழிச்சு கம்மிங்க பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா. என் கூட கொஞ்சம் அப்படி வந்து நிக்கிறியா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அந்த பொண்ணு என்ன சேர்த்து அடிக்கும் போது சைடுல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல. அடி சிறப்பால. நீ தெரிஞ்சவே மாட்ட. ஹேய் எப்படி இருக்க? செருப்போட ஐயோ ஏன்டா தள்ளி விட்ட? பொண்ணு எல்லாம் துரத்துறாங்கப்பா. அப்படி என்ன பண்ண? வழி விடுங்கன்னு இங்கிலீஷ் சொன்னேன். என்ன சொன்ன? எஸ்கியூஸ் மீ. ஐயோ அது எஸ்கியூஸ் மீ இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. சரி முத்தம் கொடுன்னு அர்த்தம். அதான் துரத்துறாங்க. டேய் 7,500 நான் என்ன 8,500 சொன்னேன்? கம்மியா? ஹலோ வண்டி நம்பர் 7,500. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ் மது? I am Miss Madhu. ஏன் உன்னை பார்த்தா இப்படி ஓடுறாங்க? ஒண்ணும் இல்ல, பேர் என்னன்னு கேட்டாங்க, மதுன்னு சொன்னேன். அதுக்கா இப்படி ஓடுறாங்க? அதுக்கு இல்ல,
Thank you. How nice. என்ன ஷாக் மேடம் பாத்து so soft. உங்க விரல் ஒவ்வொன்றும் 1 லட்சம் பெறும். இன்ஷூர் பண்ணுங்க மேடம். தேங்க்ஸ். விரல் அங்க இல்ல. ஓ ஐயோ இல்ல மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக உலக எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி தின ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஓடி வரும் இளைய தலைமுறையினரை வருக வருக என மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் புயல் வேகத்தில் ஓடி வந்து முதல் பரிசை தட்டிச் சென்ற இந்த இளைய தலைமுறைக்கு மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக பரிசினை வழங்குகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுங்க. புயல் வேகமா ஓடி வந்தீங்களா? ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றீங்களா? நோ திடீர்னு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி, ஓடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஓடினேன். திடீர்னு அந்த உணர்ச்சி ஏற்பட காரணம்? ஒரு பெண் உணர்ச்சியை தூண்டி அதோட அந்த பெண் நின்றுதா கூட நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்க மாட்டேன். என் பின்னாடி ஓடி வந்து ஊக்குவிச்சாங்க. அவங்க மட்டும் உற்சாகப்படுத்தலன்னா நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். பின்னாடியே வா. ஆமா, டேய் ஓடுறா ஓடுறான்னு எனக்கு அவங்க கொடுத்த உற்சாகத்துல தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்தேன். விட்டா அட்லாண்டா ஒலிம்பிக்ல ஓடி இருப்பேன். யார் சார் அந்த பெண்? உங்கம்மாவா? கிண்டலா? எந்த தாயாவது தான் மகனுக்கு கால் வலிக்க ஓடுன்னு துரத்துவாங்களா? என் காதலி அந்த தேவரை தான் என்ன உற்சாகப்படுத்தினாங்க. நான் உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அவங்களோட கஞ்சாட கடத்த கூட போதும், நான் நெருப்பை தாண்டி கடல்ல கூட நீந்த தயாரா இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என்ன பாக்கணும்னா நம்பர் 12 KM கோல் ஸ்ட்ரீட், சைதாப்பேட், மெட்ராஸ் 15ல வந்து பார்க்கலாம். உனக்காக காத்துட்டு இருப்பேன்.